Friends, welcome back to my channel Genesis Globals. Friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா plants-ஓட growth-க்காக நம்ம என்ன கொடுக்கலாம் அத நம்ம இதல பார்க்க போறோம். Plants-க்கு எந்த மாதிரிப்பட்ட நம்ம ஒரு நியூட்ரிஷன் கொடுத்தோம் அப்படினா plants-ஓட growth வந்து ஃபாஸ்டா இருக்கும். Plants-உம் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்ம அத இந்த வீடியோல பார்க்க போறோம். யாராவது நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கறீங்க அப்படினா முதலாவதா subscribe பண்ணிக்கோங்க. Friends, subscribe பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. Friends, இப்போ பாக்குறீங்கல இது வந்து ஒரு கரைசல். இது எதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அப்படினா plant-ஓட growth-க்காக. Actually, இத வந்து நம்ம monthly once வந்து plants-க்கு கொடுத்தோம் அப்படினா plants-ஓட growth வந்து ரொம்ப நல்ல ஃபாஸ்டா இருக்கும், நல்ல grow ஆகும். சோ இதுல என்னென்ன கரைசல்கள் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் அப்படினா கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, அப்புறமா DAP, Pactum boss நம்ம இந்த நாலನ್ನ ஆட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படினா முந்தின நாள் நைட் எடுத்து ஊற வச்சிரணும். நான் அளவுகள் எவ்வளவு குவாண்டிட்டி யூஸ் பண்ணனும் அப்படின எல்லாமே நம்ம ஸ்கிரீன்ல நான் போடுறேன் அத பாருங்க. எடுத்து நம்ம ஊற வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில நைட் நாங்க வச்சோம். இன்னைக்கு காலையில பார்க்கறனால எல்லாமே நல்ல ஊறி இருக்கு. ஒரு 4-5 பக்கெட்ல வச்சிருந்தோம். கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்திட்டு இருக்கோம். பாத்தீங்களா இந்த மாதிரி தான் அது ஆயிருக்கும். இது நல்லா mix பண்ணிட்டு அத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பயன்படுத்துறோம். அதுக்கு பிறகு நம்ம அந்த எடுத்துக்கிற அந்த கரைசல கொஞ்சமா எடுத்து அதுல தண்ணி நிறைய ஆட் பண்ணனும். ஏன்னா வேப்ப முன்னாக்கெல்லாம் கொஞ்சம் காட்டமா இருக்கறனால plants வந்து அப்படியே கரிஞ்சு போயிடும். இல்ல ரொம்ப கேர்ஃபுல்லா கரெக்ட்டான அளவு தான் பயன்படுத்தணும். அளவு வந்து கூடுதலா எடுக்க கூடாது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க இப்போ நேற்று நைட் போடுறீங்க. இன்னைக்கு காலையில பயன்படுத்தணும்னா இன்னைக்கு காலையில நீங்க கண்டிப்பா எடுத்துறணும். டைம் இல்லாம இருந்தா எப்போ உங்களுக்கு டைம் இருக்குமோ அத பொறுத்து நீங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா டைம் வச்சிட்டோம் அப்படினா பயங்கரமா ஸ்மெல் இருக்கும். பேட் ஸ்மெல் நல்லாவே இருக்கும். அதனால கரெக்ட்டான டைம் எடுத்து இது யூஸ் பண்ணிரணும் फ्रेंड्स. அதுதான் இது. பாருங்க இந்த கலாத்தியா எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? எல்லாமே நம்ம இதான் பயன்படுத்திட்டு வரோம். ஓகே இங்க பாருங்க. ஒரு மக்கு கரைசலுக்கு வந்து 3 மக்கு தண்ணி விடணும். ஒரு மக்குக்கு 3 மக்கு தண்ணி. சரி அந்த கரைசல் நம்ம mix பண்ணிருக்கோம். அது ஒரு மக்கு நீங்க எடுத்து விட்டுட்டீங்கன்னா 3 மக்கு வந்து இந்த கரைசல் தண்ணி விடணும். फ्रेंड्स நம்ம என்னன்னா வேப்பம் புண்ணாக்கு வந்து 1/4 கிலோ எடுத்துறோம். கடலை புண்ணாக்கு வந்து 1 கிலோ எடுத்துறோம். வேப்பம் புண்ணாக்கு 1/4 கிலோ, கடலை புண்ணாக்கு 1 கிலோ. Pactum boss, DAP இது ரெண்டுமே 2 கைப்பிடி எடுக்கணும். நம்ம கையோட அளவுல 2 கைப்பிடி எடுத்து அதுல போடணும். இவ்வளவுதான். தண்ணி வந்து இப்போ ஒரு பக்கெட்னா அந்த பக்கெட்ல ஒரு அளவோட நம்ம தண்ணி வச்சு நம்ம ஊற வச்சிரணும். வச்சிட்டு அடுத்த நாள் நம்ம ஒரு மக்கு அந்த கரைசலுக்கு 3 மக்கு தண்ணி எடுத்து ஆட் பண்ணி mix பண்ணி எடுத்துற வேண்டியதுதான். அவ்வளவுதான் फ्रेंड्स. வேற ஸ்பெஷலா வேற ஒண்ணுமே ஆட் பண்ணல. முடிஞ்ச அளவு இலையில எல்லாம் படாம வேற அந்த பிளான்ட்க்கு மட்டும் கிடைக்கும்படியா அந்த தண்டு பக்கம் விட பார்க்கணும் फ्रेंड्स. அப்பதான் அது நல்லா இருக்கும். இல்லாம இருந்தா கொஞ்சம் அது டல்லா ஆகறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. முடிஞ்ச அளவு அந்த கீழ் பக்கம் இருக்குல்ல கீழ் பக்கமா நம்ம அப்படியே விட்டு கொடுத்துறணும். அவ்வளவுதான். இது வந்து the orange princess. philodendron orange princess. இப்போ நான் போடுற அந்த குவாண்டிட்டில இருந்து நீங்க உங்களுக்கு பிளான்ஸ் வந்து எப்படி இருக்கோ நீங்க அத பொறுத்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நம்ம இத கொடுக்கிறதுனால plants வந்து நல்ல growth இருக்கும். plants-ஓட அந்த shoots எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்ல ஸ்ட்ராங்கா அதுக்கு தேவையான கரெக்ட்டான ஒரு நியூட்ரிஷன் கிடைக்கும். plants-ஓட அந்த growth ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நம்மளோட plants நீங்க பார்க்கிறதுக்கே தெரியும். plants எல்லாமே நல்ல புஷ்ஷியா பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இந்த black zizia நீங்க பார்க்கிறதுக்கே தெரியும். எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. இந்த ஒரு லீஃப்மே ஒரு என் கணக்கு ஒரு 4 feet 4.5 feet இருக்கும் கண்டிப்பா. அவ்வளவு பெரிய ஷூட்ஸா தான் இருக்கு. ஒவ்வொரு ஷூட்டும் அப்படிதான் இருக்கு. இது கலர் சேஞ்ச். फ्रेंड्स இவ்வளவு நேரம் நீங்க பார்த்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை எங்க சேனலுக்கு நீங்க subscribe பண்ணலனா மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you. Bye.